அகிலமெங்கும் வாழும் அகத்தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள். உங்கள் அன்பு தமிழன் சிவமருது. இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல். என்னடா இவன் காதல் அப்படிங்கிறானே, இவனுடைய காதல் அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்க போறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. காதல்னால நமக்கு தெரிஞ்ச சகோதரி ஒருத்தவங்க என்ன நிலைக்கு ஆளானாங்க, எதனால அந்த நிலைமை, ஏன் அந்த நிலைமை, இனியும் இது இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த காணொளி. நமக்கு தெரிஞ்ச சகோதரி ஒருத்தவங்க, அவங்களுடைய பெயர் சொல்ல விரும்பலை, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, கல்லூரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரியில் படிச்சுட்ருக்குறாங்க. ஒரு சகோதரர் வந்து காதல் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து அந்த சகோதரிக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சது, அவருடைய நடை உடை பாவனையா இல்லை அவருடைய கதாபாத்திரமா, என்ன பிடிச்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு விஷயம் தெரியாது. அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த விஷயம் நான் இன்னொரு சகோதரி ஒருத்தவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயம்ப்பா, இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, என்ன நிலையில் இருக்காங்க, என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளே வரும் பொழுது அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல. நாங்கள் வந்து இப்போ அதனால தான் நம்ம அந்த சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் இப்போ இந்த உள்ளே வர்றீங்கல்லப்பா, ஸ்டார்ட் அப்பில் உள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி சமூக அவலங்களெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒன்று வீடியோ காணொளி பேசி பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அந்த சகோதரிக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி காதல் தோல்வி, கத்திரிக்காய் தோல்வி அப்படின்னு உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களை பெத்த அப்பா அம்மா, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்களை பற்றியெல்லாம் யோசிச்சிருந்தா இந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கணும். நான் காதல் தப்புனோ காதலிக்கிறது தப்புனோ சொல்லலை. காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதல் வயப்படுறீங்களா, ஆணோ பெண்ணோ, அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, கதாபாத்திரம் என்ன, இப்பேற்பட்டவங்க, நல்லவரா கெட்டவரா, நல்லவங்களா கெட்டவங்களா, ஆணோ பெண்ணோ, ஆண் பெண் இருபாலரும் சமம் தான் இன்னைக்கு உள்ள சமுதாயத்தில். ஏன்னா சமூக அவலங்கள் அவ்வளோ நடக்குது. நமக்கு தெரிஞ்சு இந்த சகோதரி மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் கூட நடந்துச்சு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதே மாதிரி தான் ஒரு கல்லூரி மாணவி வெளியில் பார்த்து ஒரு பையனை பார்த்து பேசி பழகி காதலிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்து அவர் இவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டார். இந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் அந்த சகோதரி போதைக்கு அடிமையாகி இப்போ போதை மறுவாழ்வு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. போதை மறுவாழ்வு மையத்தில் மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்மளா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையா? யோசிச்சு பார்த்துருக்கோமா இன்னைக்காச்சும் ஒரு நாள்? என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா இருப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நான் இருக்கேன்னு சொல்லி உள்ளே வரக்கூடிய உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடுறீங்க. இந்த விஷயம்தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தர் மீதான நம்பிக்கை இருக்கலாம், ஒருத்தரை நம்பலாம், கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அதுக்கு உதாரணம் நான் சொன்ன நிகழ்வு தான். எனக்கும் அந்த சகோதரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
கேள்விப்பட்ட உடனே என்னடா அது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த லைஃப் இருக்குது, இப்படி போகாமல் இருந்திருந்தா அடுத்தடுத்த லைஃப் நான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்ன சகோதரியை நேரில் சந்திச்சு பேசும்பொழுது இப்படிதான் ஆயிருக்கு சிவா. 100க்கு 100 இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது கொஞ்சமாச்சும் குறையும் அப்படின்னு என்கிட்ட சொன்ன உடனேயே நான் முதல்ல நான் சொன்னது இதுதான். நான் உடனடியாக காணொலி பதிவு பண்ணி போடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மீட்டெடுப்போம். ஏமாற்றம் ஏமாந்தவங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், மீட்டெடுப்போம். அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். நான் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இது இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுல்ல, இவ்வளோ விஷயம் நடக்கிறதுல நீங்கள் நினைக்கலாம் ஏமாந்தது யாரோட தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏமாந்தது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏமாத்துனது யார் தப்பு? அப்போ ஏமாறுறவங்கலாம் என்னை வந்து ஏமாத்துங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னொன்னு சொல்லுவாங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். கரெக்டுங்களா? ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். அப்படிங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வந்து ஏமாறுறவங்களையே குத்தம் சொல்றீங்க, ஏமாறுறவங்களையே குறை சொல்றீங்க? ஏமாத்துறவனை பார்த்து நீ ஏன்டா ஏமாத்துறன்னு கேள்வி கேட்கறதுக்கு யாரு இருக்கா? இந்த சமூகம் இன்னைக்கு அப்படி இருக்கு. போதை கலாச்சாரங்கள் அதிகமாகிட்டே வருது. அதுலேயும் குறிப்பா கல்லூரி மாணவ மாணவிகளை வந்து போதை கலாச்சாரத்துக்கு வலுக்கட்டாயமா இழுத்து அடிமையாக்குறீங்க, அடிமைப்படுத்துறீங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சமூகமும் சமுதாயமும் அப்படிதான் இருக்கு. சமுதாயத்துல வந்து போதை கலாச்சாரங்கள் அதிகமாகிட்டே வருது. இப்ப நான் சொன்ன அந்த சகோதரி கூட அப்படிதான், காதல் தோல்வியினால போதைக்கு அடிமையாகிற வரைக்கும் போய் இப்ப அவங்க மீண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ எதுக்காக அந்த மாதிரி போதைக்கு அடிமையாகணும்? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும்? நான் எதுக்காக வந்து காதல் தப்புனும் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலை. காதலும் தவறு கிடையாது, காதலிக்கிறதும் தவறு கிடையாது. ஆனா யாரை காதலிக்கிறோம்? ஆணோ பெண்ணோ, அவருடைய கதாபாத்திரம் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரை இடம் போடக்கூடாது. ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரை எடை போட்டுறாதீங்க. இந்த வாக்கியத்தை சொன்னவங்க யாரும் தெரியல, ஆனால் அருமையான வாக்கியம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். வெளி தோற்றம் அட்டை, அதாவது அந்த புத்தகத்தினுடைய வெளி தோற்றம் அட்டை அழகாக இருக்கலாம், ஆனால் புத்தகத்திற்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அமங்கலமானதாகத்தான் இருந்தாக வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல கட்டாயப்படுத்தி சொல்றாங்க. கட்டாயம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சமுதாயமும் சமூகமும் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல ஏமாத்துறவங்க என்ன, ஏமாறுறவங்க என்ன? ஏமாறுறவங்களையே குறை சொல்றீங்க, ஏமாறுறவங்களே குத்தம் சொல்றீங்களே. இது வரைக்கும் எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க? காதல் வலையில வீழ்த்தி வலுக்கட்டாயமா காதலிக்க வச்சு இத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஏமாத்தினவனா நான் கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு முன்வாங்க பார்ப்போம். கேட்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சட்டம் வலுவானதாக இருந்தாலும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் சட்டத்திற்கு ஏற்ப பெரிதாகத்தான் இருக்கிறது. சட்டத்தின் வலிமையை சட்டத்திற்கு மத்தியில் இருக்கும் ஓட்டை வழியாக உடைத்து தப்பிச்சு போயிடுறாங்க. யாரும் எதுவும் கண்டுக்க முடியறது. இந்த இப்ப கூட பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன பாவம் நினைச்சு பாவம், 17 வயசு பொண்ணு, குழந்தை, 17 வயசு குழந்தை
12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இயற்கை போதை கழிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அதை செஞ்சதை யாரு அப்படிங்கிறத கூட இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்பேற்பட்ட சமுதாயத்திலையும் இப்பேற்பட்ட சமூகத்திலையும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் எல்லாரையும் கூட சொல்லலை, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஏமாறாதீங்கன்னு நான் சொல்றேன். உங்களை பெத்த அப்பா அம்மா, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சின்னு இவ்வளவு உறவுகள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதனாலதான் வெளியில இருந்து வர்ற ஒருத்தருக்கு தெரிஞ்சிட போகுது. இனி வரும் நாட்களிலாவது அப்படி யாரையும் நம்பாதீங்க. காதல் வயப்பட்டு இது போன்ற போதை கலாச்சாரங்களுக்கு அடிமையாகாதீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை தங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் சிவமருது. நன்றி, வணக்கம்.